அந்த மாநிலத்தில் இருக்க கட்சி தான் சார் கூட்டணிக்கு தலைமை வகிக்க முடியும். தேசிய கட்சி அவங்களோட ஒரு அங்கமாக தான் இருக்க முடியும். இங்கே என்ன நடக்குது? இவங்க கூட்டணியில் தான் பாஜக கூப்பிட்டு இவர் பழனிசாமி பக்கத்தில் வந்துட்டு ஆமாய்யா ஆமாய்யா ஆமாஞ்சாமின்னு இருப்பாரு. இதுக்கு முன்னாடி அவர் ஆட்சியிலே இருந்ததில்லை, இருந்திருக்காரு 4 ஆண்டு காலம். அப்போ என்ன பண்ணாரு? அப்போ இழந்த இதை வந்து இன்னும் மீட்டு எடுக்க முடியல. முதல்ல இவர் கட்சி இவர் சொல்ற மாதிரி நடக்குதா இல்லை வேற யாராவது சொல்ற வச்சு நடக்கிறாங்களா? இதை இவரை சொல்ல வச்சது யாருக்குன்னு முதல்ல ஒரு தெளிவு. அவர் சொல்லிதான் சார் நடக்கும். அவர் தானே சார் தலைவர், கட்சியுடைய எல்லா அதிகாரமும் இருக்கிறார். இது வந்து அமித்ஷா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாரா இதெல்லாம் சொல்றதுக்கு? இல்ல புரியல. இவரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், இவரையும் அமித்ஷா கிட்ட பர்மிஷன் வாங்க. அமித்ஷா கூப்பிட்ட இடத்துல போய் உட்காந்துக்கிறாரு. காங்கிரஸ் நடத்துகிற கூட்டம் இன்னைக்கோ நாளைக்கோ ஒன்றுக்கு தன்னுடைய ஹெல்த்து இந்த நிலைமை நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் இன்னும் 100 வருஷம் இருப்பேங்கிற நம்பிக்கையோட வந்து பேசுறான் தலைவன். தன்னம்பிக்கையோட பேசுறான் அந்த தலைவன் தான். தொண்டர்களுக்கு உறுதி 20 பேர் தான் இருக்காங்க. உன்னதமான எதிர்காலம் இருக்குது. அதுதான் தலைவனுக்கு கலந்து. பாமக அன்புமணி என்ன சொன்னார்? நான் முதலமைச்சரானால் போடுகின்ற முதல் கையெழுத்துனார். 100 வருஷமா சொல்லிட்டு ஒத்தையாள நின்று உன்னை காப்பாற்றுவேன். அவன் தான் தளபதி. இன்னைக்கு இருக்கிற ஃபீல்டு மார்ஷல்னு பேர் வச்சுக்கிறானுங்க. ஃபீல்டு மார்ஷல்னு என்ன தெரியுங்களா? போர்க்களத்திலேயே நின்று போராடணும் தான் ஃபீல்டு மார்ஷல்னு பேர் வச்சுக்கணும். இந்தியாவில் ஒரு ரூபாயே கிடையாது. திருமாவளவனுக்கு நான் திருப்பி சொல்றது ஞாபகப்படுத்து, வேதங்களால் சொல்லப்படாதவர்கள் சிவபெருமானும் முருகன். அதனாலதான் இவங்க வந்து கூட்டம் வந்ததுன்னா என்ன பிரச்சனை, இவங்களுக்கு தேவையில்லைன்னா ராமனையும் கை விட்டுருவாங்கிறதுக்கு இது ப்ரூஃப். முருகனை சனாதன கடவுளா மாத்த பாக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளார வந்தீங்கன்னா பெரியார் அண்ணா முருகன் சிவனை சொல்லாம நீங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு அவங்க இந்த மாநாடு உதாரணம். என்னதான் சங்கி வேஷம் போட்டு நான் பெரியார் அண்ணா இல்லாம உன்னால கூட ஒண்ணு மாநாடு நடத்த முடியாது. சரண்டர் ஆயிடு. எல்லாருமே வெளியில வேஷம் போடுறவங்க தான். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மருத்துவர் காந்தராஜ் அவர். சார் வணக்கம். கிட்டத்தட்ட திமுகவுடைய தேர்தல் களப்பணி வந்து இன்னைக்கு தொடங்கிடுச்சு. அதிமுகவிலிருந்து எதிர்கட்சி தலைவர் நேற்று ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இது என்னுடைய முதல் தேர்தல் அறிக்கைன்னு கூட நீங்க சொல்லலாம், வாக்குறுதின்னு சொல்லலாம். அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய அமைதியை நான் மீட்டெடுப்பேன் அப்படின்றதையும் பயன்படுத்தி இருந்தாரு தேர்தல் வாக்குறுதியாக. முதல்ல இது நீங்க எப்படி பாக்குறீங்க? யாரு அதிமுக யாரை சொல்றீங்க? எடப்பாடி பழனிசாமி. அவரை சொல்றீங்க. ஏன்னா நாளா இருக்குது, அதனால முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமியில இருக்கிற அதிமுக இதை சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறாரு? தமிழ்நாட்டுடைய அமைதியை மீட்டெடுப்பாரு. அது ஒன்று செய்ய போறாரு. அடுத்தது மாநில உரிமைகளை கொண்டு வருவார். இதுக்கு முன்னாடி அவர் ஆட்சியிலே இருந்ததில்லை, இருந்திருக்காரு 4 ஆண்டு காலம். அப்போ என்ன பண்ணாரு? அப்போ இழந்த இதை வந்து இன்னும் மீட்டு எடுக்க முடியல. முதல்ல இவர் கட்சி இவர் சொல்ற மாதிரி நடக்குதா இல்லை வேற யாராவது சொல்ற வச்சு நடக்கிறாங்களா? இதை இவரை சொல்ல வச்சது யாருக்குன்னு முதல்ல ஒரு தெளிவுபடுத்தணும். அவர் சொல்லிதான் சார் நடக்கும். அவர் தானே சார் தலைவர், கட்சியுடைய எல்லா அதிகாரமும் இருக்கிறது. இது வந்து அமித்ஷா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாரா இதெல்லாம் சொல்றதுக்கு? இல்ல புரியல. இவரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், இவரையும் அமித்ஷா கிட்ட பர்மிஷன் வாங்க. அமித்ஷா கூப்பிட்ட இடத்துல போய் உட்காந்துக்கிறாரு. அது கூட்டணிக்காக. கூட்டணி அது வேற. கூட்டணி தர்மம் சார். கூட்டணி தர்மம் சார். இப்ப காங்கிரஸ் வந்து திமுக கூட இருக்குது. திமுக கூப்பிட்டு காங்கிரஸ் வரும், காங்கிரஸ் கூப்பிட்டு திமுக போவார். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஐயா தெரியல. இதை தெரியலன்னா நான் என்ன பத்தி சொல்றேன்? அந்த மாநிலத்தில் இருக்க கட்சி தான் சார் கூட்டணிக்கு தலைமை வகிக்க முடியும். தேசிய கட்சி அவங்களோட ஒரு அங்கமாக தான் இருக்க முடியும். இங்கே என்ன நடக்குது? திமுக கூட்டணியை பற்றி பேசுறது திமுக தலைவர் தான் பேசுவார், காங்கிரஸ் உட்காந்துருப்பாங்க, கூட்டணி கோர்றாக உட்காந்துருப்பாங்க. இவங்க கூட்டணியில் தான் பாஜக கூப்பிட்டு இவர் பழனிசாமி பக்கத்தில் வந்துட்டு ஆமாய்யா ஆமாஞ்சாமின்னு இருப்பார். இதுக்கு அனுமதி வாங்கிட்டாரான்னு முதல்ல அதை நான் கேட்டேன். இதை சொல்லுவதற்கு அமித்ஷாவோட அனுமதி வாங்கிட்டாரான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரை பற்றி விமர்சிக்கலாம். ஒருவேளை அவர் கோச்சுக்கிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார்? மீண்டும் திமுகவுடைய ஆட்சி தான் 2000 இப்போ இந்த வர சட்டமன்றத்தில் 26 ஆனாலும் அதுக்கப்புறம் அவர் எல்லா ஆட்சியிலையும் தொடர்ந்து திமுக தான் ஆட்சியில் இருக்க போறாங்க அப்படின்ட்டு முதலமைச்சர் பேசியிருக்காரு. என்ன நம்பிக்கையில பேசியிருக்காரு முதலமைச்சர்? அந்த நம்பிக்கை இருந்தால் தாங்க கட்சி நடத்த முடியும். ஒரு கட்சியில் ஈக்காக்கா இருக்க மாட்டான். அதாவது
திமுக எல்லாம் பெருசாக வளர்ந்துக்கிட்டு வர்ற நேரத்தில் காங்கிரஸ் பயங்கரமாக உளுந்துக்கிட்டு இருக்குது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு காங்கிரஸ் வந்து ஏறத்தாழ இங்கே தமிழ்நாட்டில் அடிபட்டு போச்சு. அப்போது ஒரு கூட்டம் நடக்குது, காங்கிரஸ் நடத்துகிற கூட்டம். எதிர்பாராத விதமாக நான் அந்த கூட்டத்தில் இருக்கிறேன். பக்தவச்சலம் அப்போ முதலமைச்சர், அப்படி 20 பேர் ஆளுங்கட்சி நடத்துகிற கூட்டத்தில் 20 பேர் உட்காந்துருக்கா. நமக்கு உன்னதமான எதிர்காலம் இருக்கிறது. வருங்காலத்தில் ஆட்சி நம்முடைய ஆட்சி தான், இன்னும் 100 வருஷத்துக்கு காங்கிரஸை அசைக்க முடியாதுன்னு பேசினார். அப்போ என்னன்னா அவருடைய நிலைமை என்னன்னா, ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆகி அவரை கையை பிடிச்சி கூப்பிட்டு வர்றாங்க. மைக் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அவருக்கு கண்ணு தெரியல. அந்த நேரத்தில் அவர் பேசுகிறாரு, இன்னைக்கோ நாளைக்கோ இருக்குது அவருடைய ஹெல்த்து. அவர் சொல்கிறார் உன்னதமான எதிர்காலம் இருக்குதுங்கிறது. அப்போ தான் பார்த்தேன் ஒரு தலைவனுக்குரிய லட்சணம் அது. இந்த நிலைமை நான் செத்து போய்டுவேன் நீ நினச்சிட்டு இருக்கேன், நான் இன்னும் 100 வருஷம் இருப்பேங்கிற நம்பிக்கையோடு வந்து பேசுகிறான் தலைவன். தன்னம்பிக்கையோட பேசுகிறான் அந்த தலைவன். தொண்டர்களுக்கு உறுதி 20 பேர் தான் இருக்காங்க. உன்னதமான எதிர்காலம் இருக்குது. அதுதான் தலைவனுக்கு அழகு. அதைத்தான் நீங்கள் சொல்லணும். ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காத சீமான் எத்தனை தடவை சொல்கிறார், நான் முதலமைச்சர் ஆனாலுங்கிறார். அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை. பாமக அன்புமணி என்ன சொன்னார், நான் முதலமைச்சர் ஆனால் போடுகின்ற முதல் கையெழுத்துனார். 100 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு. அந்த நம்பிக்கை இருந்தால் தான் வருவான். தொண்டன்றவன் எதுக்கு இங்கே வர்றான், கட்சிக்கு உழைக்கிறோம், நாளைக்கு நம்ம தலைவர் பதவிக்கு வந்தாக்க நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தாங்க வர்றான். கொள்கைக்காக வந்த கூட்டம் வந்து எங்களோட முடிஞ்சு போச்சு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நாங்கள் தான் நடத்தணும், அதுக்கப்புறம் யாரும் போராட்டம் நடத்தலை. அன்னைக்கு வந்து எங்களுடைய லட்சியம், எங்கள் மொழி இழக்க மொழியை நாங்கள் விட மாட்டோம். செத்து போனோம், எத்தனை பேர் செத்து போனாங்க போராட்டத்தில். பல பேர் அடிபட்டு உதப்பட்டு ஜெயிலுக்கு போனாங்க. நான் அந்த நேரத்தில் வந்து விபத்தில் சிக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது, நான் தப்பிச்சோம். 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டேன், கால் முறிஞ்சு போச்சு. இல்லாட்டி பண்ண நான் ஜெயிலுக்கு போயிட்டு என்னை கைது பண்ண வர நேரத்தில் தான் நான் அரசு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இதாகிடுச்சு. இல்லாட்டி நாங்களாம் ஜெயிலுக்கு போயிருக்கோம். அந்த மாதிரி கொள்கைக்காக போராடின காலமெல்லாம் மலையேறி போச்சு. அன்றைக்கி ஒரு கட்சி கூட்டம் நடக்குதுன்னா தொண்டர்கள் வந்து உட்காந்துக்கிட்டு முக்கோணத்தில் இந்த பேப்பரெல்லாம் வெட்டி ஒரு சணல் கயிறில் பசையை போட்டு ஒட்டி தெருவெல்லாம் தோரணம் கட்டுவோம். இன்றைக்கி கையில் காசு இருந்தால் போதும், ஈவென்ட் மேனேஜர்கிட்ட சொன்னீங்கன்னா எந்த இடத்துல மீட்டிங் நடக்குதுன்னு கேட்குறாங்க. சொல்கிற இடத்துல சொல்லியது உடனே அவங்களே தோரணம் கட்டிடுறாங்க. அவங்களே வந்து குட்டி யானையில் வந்து கொடியெல்லாம் கொண்டு வந்து நட்டுவிட்டு பேனர் எங்கெல்லாம் வச்சிடுறாங்க. மேடையில் எத்தனை சீட் போடணுங்கன்னு போட்டுடுறாங்க. நல்ல ஒரு ஈவென்ட் மேனேஜர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தீங்கன்னாக்கா ஸ்பீச்சை நீங்கள் கையில் கொடுத்துட்டு எங்கெல்லாம் கை தட்டணுங்கிறத கூட அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் இதுக்கு என்ன ஆதாரம் கேட்பீங்க? விஜய் ஒரு அறிமுக கூட்டம் நடத்துகிறாரு, கட்சி ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் என்ன போட்டீங்க, 1.5 கோடி பேர் சேவை வந்தார்கள் அந்த கூட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பாமக மகாபலிபுரத்தில் கூட்டம், எவ்வளோ பேர்? 1.5 கோடி பேர். அது என்னங்க, அந்த 1.5 கோடிங்கிற ஒரு ஃபிக்ஸட் நம்பராக இருக்குது. அதிமுக உறுப்பினர்கள் 1.5 கோடி பேர். நான் அப்புறம் தான் கேட்டாங்க, காந்தராஜ் பதிவுகளை எத்தனை பேர்? 1.5 கோடி பேர். இந்த 1.5 கோடிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் நம்பர். இதெல்லாம் போட்டு பார்த்தா தமிழ்நாட்டோட ஜனத்தொகை ஒரு 18-20 கோடிக்கு போகுது. அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். முதலமைச்சர் வந்து அதை சொல்லித்தான் ஆகணும். எப்படி தொண்டனை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? இல்லை, இதெல்லாம் தாண்டி இது தேர்தல் வெற்றிக்காக அசல் வேற, அசல்ங்கிறது வேற. அசல்ல வந்து உங்களுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காம போகலாம். நீங்கள் சொல்லணும், நான் ஜெயிப்பேன், வெற்றி பெறுவேன். அந்த இதை தைரியமாக இருக்கும். அவர் இறந்து போனாதக்காக நீ பயப்படாது, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் தளபதி. ஒத்தையாள நின்று உன்னை காப்பாற்றுவேன், அவன் தான் தளபதி. ஐயோ அவன் செத்து போயிட்டான், ஐயோ செத்து போயிட்டான், நீ ஓட்டினானாக்கா அர்த்தம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற ஃபீல்டு மார்ஷல்னு பேர் வச்சுக்கிறானுங்க. ஃபீல்டு மார்ஷல்னு என்ன தெரியுங்களா? போர்க்களத்திலேயே நின்று போராடினவன் தான் ஃபீல்டு மார்ஷல்னு பேர் வச்சுக்கணும். இந்தியாவில் ஒரு பயம் கிடையாது. மேனக்ஷாவெல்லாம் ஃபீல்டு மார்ஷல் பேர் வச்சுக்கிட்டாங்க. யுத்த களத்தையே பார்த்தது. ஏசி ரூமில் உட்காந்துட்டு எவனோ சத்த, அதான் ஒரு பழமொழி உண்டு, சோல்ஜர்ஸ் ஃபைட் த வார், ஜென்ரல்ஸ் டேக் த கிரெடிட். அது மாதிரி தான். நீங்கள் இப்போ ஸ்டாலினுக்கு எதனால் இங்கே மரியாதை இருக்குது? இறங்கிய கூட்டத்தில் இறங்கி நடந்து போகிறார், ரோட்டில் நடக்கிறார். நடந்தால் நான் காந்தராஜன் நடந்து போவேன், நாய் கூட சீர்ந்தாது. உங்களுக்கு ஆள் நிற்கிறது இல்லை. அதுக்கும் ஈவென்ட் மேனேஜர்கிட்ட சொல்லி கூப்பிட்டு சேர்த்து வைங்க. அப்படி கூப்பிட்டா கூட வர்றதுக்கு ஆளுங்க தயார். இவனுக்கு ஏன் வருவேன்ட்டு போயிடுவான். காசு கொடுத்தா கூட வேணான்ட்டு போகிறதுக்கு வர்றாங்க. இல்லை, ஒரு ஷோ நடத்துறீங்க இல்லை,
இதை எதுக்காக சொல்கிறேன்னா மோடி வந்து பீகாரில் போனார். 2 பக்கம் போலீஸை தவிர ரோட்டை ஈக்காக்கையை காணும். யாருக்கா கை ஆட்டுறேன்னு போட்டாங்க. அதான் இதே நம்பிக்கை தான் திரு மோடி அவர்களும் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து நாங்கள் தான் ஆட்சியாலும் இனி எங்களுடைய ஆட்சி தான். அது இல்லைன்னா அரசியலுக்கு வரக்கூடாது. அது இல்லைன்னா நீங்கள் அரசியலுக்கு வரக்கூடாது. இப்போ நாளே ஏன் போகல, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நிகழ்காலத்திலே சத்தியமாக நடக்காது. என்ன நம்பி ஒரு வீட்லேயே நமக்கு மரியாதை இல்லை, அப்புறம் நாட்டில் எங்கே மரியாதை இருக்க போகுது? அதனால் இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு அடையாளமே வந்து நாளை உலகம் நமதே, நாளை நமதே, என்னை கேட்டாலும் நாளை நமதே, அதை இன்னைக்கு கிடையாது. அதை சொன்னால் தான் தலைவனாக இருக்க முடியும். அதனால் அவங்க அது நம்பிக்கை. தேர்தலில் அது வாக்கா மாறுமான்றது அது தெரியாது. அது தெரியாது. நீங்கள் இப்போ நம்ம இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். உலக அரங்கில் நம்முடைய நிலைமை என்னவா இருக்குதுன்னு தெரியல. உலக போர் முடிஞ்சு போச்சா, நடக்குதா, என்ன எங்கே போயிட்டு போகுது? ஈரானும் அமெரிக்கா இஸ்ரேல் அடிச்சுக்கிறாங்க. அந்த பக்கம் உக்ரைனும் ரஷ்யாவும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் உலக யுத்தமாக ஏன் மாறக்கூடாதுன்னு என்ன இருக்குது? இல்லை, நீங்கள் மருத்துவராக இந்த பல ஆண்டு காலம் இந்த அரசியலை கவனிக்கிறீங்க. உங்களுடைய ஒப்பீட்டில் எப்படி இருக்கு? 4 ஆண்டு காலம் எப்படி இருக்கு? நீங்கள் இந்த 4 ஆண்டு காலத்தில் வந்து ஒரு அதிருப்தி எங்கேயுமே இல்லைன்னு அப்படி நினைக்கிறீங்களா? அதிருப்தி குறைச்சலாக இருக்குது. அதிருப்தி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், குறைச்சலாக இருக்குது. இப்போ என்ன பொறுத்து கொண்டு ஓய்வூதியர்கள் எங்களுக்கு பல அநீதிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பல ஆசிரியர்கள் போராடுறாங்க. பல அநீதிகள் நடக்குது. என்னன்னாக்கா இன்னைக்கு எங்களை மாதிரி ஓய்வூதியர்கள் தான் உலகத்துக்கே பிரச்சனையாக மாதிரி இருக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இளைஞர்கள் குறைஞ்சி போயிட்டாங்க, சாவு குறைஞ்சி போச்சு. இந்தியாவினுடைய நான் வந்து மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த போது இந்தியாவினுடைய சராசரி ஆயுள், இந்தியனுடைய சராசரி ஆயுள் வந்து 24 வயசு. 24 வயசில் ஒரு இந்தியன் சேர்த்தானா அவ்வளோதான், இந்தியனுக்கு அவ்வளோதான் ஆயுள். அவன் செத்து போனது ஒன்றும் தப்பு இல்லை. நான் படித்து முடிச்சுட்டு வெளியில் இன்றைக்கி வந்து 60 வயசு. பல கொள்ளை நோய்களை நம்ம ஒழிச்சு கட்டிவிட்டோம். இன்றைக்கி வந்து காலராங்கிறது வந்து நீங்கள் கேள்விப்பட்டு கூட உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. நாங்கள் படிக்கிற காலத்தில் சேலத்தை சேர்ந்தவன் நான். செவ்வாப்பேட்டையில் கால்ரா வந்துருச்சுப்பாங்க, அந்த பக்கம் போகாதேம்பாங்க. அப்போ செவ்வாப்பேட்டையில் உளுந்து செத்து போவோம். அப்படி ஒரு வாந்தியும் பேதியும் ஆகி தடாலும் வாந்தியும் பேதியும் வரும். ஒரு அரை மணி நேரத்தில் இறந்துருவாங்க. இங்கே இருக்கிற தொற்று நோய் ஹாஸ்பிட்டலுக்கு பேர் கால்ரா ஆஸ்பத்திரின்னு தான் பேர் இன்றைக்கி தண்டையார்பேட்டில். ஆனால் இன்றைக்கி கால்ராங்கிற கேஸை நம்ம பார்க்குறதில்ல. நோயை ஒழிச்சு கட்டிவிட்டோம். டைஃபாய்டை நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறதில்ல, நிமோனியா நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறதில்ல, கிடையாது. அந்த கேஸெல்லாம் கிடையாது. அம்மை நோய் ஒழித்து கட்டி ஆகிவிட்டது. போலியோ இன்றைக்கி இல்லை. ஊப்பிங் காஃப், கக்குவான் இருமல், டிஃப்தீரியா கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டேன். ட்ரிபிள் ஆன்டிஜன்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஒழிஞ்சிருச்சு. அந்த நோய்கள்லாம் ஒழிச்சாச்சு. சின்ன வயசுலேயே செத்து போகிறதுக்கு காரணமாக இருந்த பல நோய்களை ஒழிச்சு கட்டிவிட்ட மருத்துவத்தினுடைய சாதனை. அதுக்காக எங்களை யாரும் பாராட்டல. பத்மபூஷன்லாம் வந்து நடிகர்களுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. எங்களுக்கு அது தேவையில்லை, அது வேற விஷயம். எங்களுக்கு அதிருப்தி இருக்குது. இதனால் என்ன ஆச்சுன்னா இறப்புகள் குறைஞ்சிருச்சு. இறப்புகள் குறைஞ்சதுனால என்ன போச்சுன்னா, இப்போ நான் வந்து இவ்வளோ வருஷம் இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்க என்னுடைய வாழ்க்கை முறையே தவறான வாழ்க்கை முறை. இன்னும் என் உறவுக்காரர்கள்லாம் முடிக்கிறாங்க. எப்படிடா நீ வந்து எல்லாமே தப்பையும் பண்ணிட்டு எப்படி உயிரோடு இருக்க? பதிலே இல்லை. என்னாலே நம்ப முடியல. குடும்பத்தில் கடைசியாக பிறந்தவன் நான். முதல்ல போயிடுவேன் நினச்சது நான் தான். ஏன்னா இந்த வயசு வரலும் உயிரோடு இருக்கிறதுக்கு எனக்கு 9 ஆப்ரேஷன் நடந்துக்குது என் உடம்பு. ஒவ்வொரு தடவையும் செத்து போய்டுன்னு தான் கணக்கு போட்டான். கால் முறிஞ்சு போன போதுன்னாக்கா 3 பேர் ஒரே நாளில் ரோடு ஆக்சிடெண்ட்டில் ஹிந்து ஆஃபீஸுக்கிட்ட. அது வேடிக்கை என்னன்னா, ஹிந்து ஆஃபீஸுக்கிட்ட ஒரே நாளில் காலையில் மத்தியானம் சாயந்தரத்துக்குள்ளே 3 பேர் அடிபட்டு காலை முடிச்சுட்டு அதே ஜிஹெச்எல் வந்து படுத்துருக்கோம். 3 பேர் ஒரே நாள் வந்து படுக்கிறோம். 2 பேர் செத்து போயிட்டான். வைத்தியநாதன் ஒருத்தன், இன்னும் பேர் ஞாபகம் இருக்குது, குலசேகரன் ஒருத்தன். 2 பேர் செத்து போயிட்டான். நான் மாத்திரம் தப்பிச்சேன். அதில் என்னன்னா ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேட் ஆகி டெலிரியமெல்லாம் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போனது நான். நல்லா இருந்த 2 பேர். இதெல்லாம் என்னன்னா ஏன் உயிரோடு இருக்காங்கிறதுக்கு காரணங்கள் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன இந்த ஓய்வூதியர்கள் இன்றைக்கி நிறையா போயிட்டோம். சம்பளம் வாங்குகிற ஆட்களை விட ரிட்டையர்மெண்ட் ஆகி பென்ஷன் வாங்குறவங்க ஜாஸ்தியாகி போயிட்டோம். உங்களுடைய பொருளாதாரமே பென்ஷனில் அடிபட்டு இருக்குது. நடுமத்தில் என்ன சொன்னாங்கன்னா, பென்ஷனை நிறுத்துன்னு ஒரு பிளான் வந்தது. அரசியல் சட்டத்தினுடைய 3வது விதியை வந்து பென்ஷனை எந்த காலத்தையும் நிறுத்தக்கூடாது. அதனால தான் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இல்லாட்டி போனால் இன்னும் நாங்களாம் பிச்சை சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எதிரொலிக்கும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு போய் இது இருக்குன்னு அது இருக்குது. அது அரசுக்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாத ஒரு நாட்டை காட்டு. ஈரானில் என்னங்க கஷ்டம்? இஸ்ரேல் என்னங்க கஷ்டம்? இல்லை, எதுக்காக யுத்தத்துக்கு போகிறான்? அவங்ககிட்ட பெட்ரோல் இருக்குது. துபாயெல்லாம் கோடிக்கணக்கு ஒரு கோடி ரூபாங்கிறத உனக்கு பாக்கெட்டில் சில்லற காசு மாதிரி.
அவ்வளோ மத்தியான நாட்டில் ஏங்க சட்டம் ஒழுங்கு? அதாவது கடந்த ஆட்சி காலத்துல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் அதே தானே தொடருது. அது மாற்ற முடியாது. சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம். ராமராஜ்யங்கிறீங்க, இந்த ராமராஜ்யம் ராமர் காலத்துல இல்லையே. இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு சாயந்தரத்தில் பார்க்குறேன். அப்போ நான் கேட்குறான், மகனுக்கு கேட்குறானுங்க, நீ ஒரு யோஜனாடாங்கிறாங்க. அது ஒரு இவன் கம்பம் எழுதலை, உத்தரகாண்டத்தையும் எழுதலை. ஏன்னா ராம பச்சா யோகியன் முடிஞ்சு போகுது, வில்லன் ஆயிடுறான் ராமன் கடைசியில். அதில் கேட்குறாங்க. அப்போ ஆக ராமராஜ்யங்கிறது ஒரு கனவு. கம்பம் எழுதுறான், கொடுப்பார் இல்லை கொள்வார் இன்மையாளுங்கிறான். என்ன அர்த்தம் தெரியுங்களா? பிச்சை எடுக்கிறதுக்கு ஒருத்தனுமே இல்லை, அதனால வள்ளல்கள் இல்லை. அந்த அளவுக்கு ராமராஜ்யம்ன்றான். வந்துருமா? 800-900 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனான் கம்பம், இன்னைக்கு வரலும் வரலையே. நீங்க ராமர் ஞாபகப்படுத்துறதுனால நான் கேட்குறேன், முருகர் தமிழ் கடவுளா இல்லை? அப்படி ஒரு போயிட்டு இருக்கு ஒரு டாக் போயிட்டு. முருகன் தமிழ் கடவுளா தமிழ் கடவுள் இல்லையான்னு ஒரு டாக் போயிட்டு. தமிழ் கடவுள் இல்லை, தமிழ் கடவுள் கிடையாது. ஏன்னா அவர் ஆப்பிரிக்காவில் இருக்காரு, ஐரோப்பாவில் இருக்காரு, தமிழ்நாட்டில் இல்லையே. ஏன்னா திருமா அவர்கள் வந்து முருகன் வந்து தமிழ் கடவுளா இருக்கிற பட்சத்துல முருகனுடைய அப்பாவும் தமிழ் கடவுளாக தான் இருக்கணும், சிவனும் தமிழ் கடவுளாக இருக்கணும். கைலாயம் இமயமலையில் இருக்கிறதுனால இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு ஒரு லாஜிக்கலா தர்க்க ரீதியாக ஒரு கேள்வி வச்சிருக்காரு. அது பேசுபொருளா மாறி இருக்கு. பாத்தீங்களா? இந்த அடிப்படை ஞானம் கூட எல்லாமே நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஹரப்பா மொகஞ்சதாரோன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். சிந்துவெளி நாகரிகம் அது எங்க இருக்குது தெரியுமா? ஹரப்பாவோ ஹரப்பா வந்து குஜராத்தில் இருக்குது, மொகஞ்சதாரோ வந்து பாகிஸ்தானில் இருக்கு. சிந்துவெளி, சிந்து சமவெளி, அங்க இருந்தவர்கள் தான் திராவிடர்கள். அங்க இருந்தவங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னாக்கா ஃபாதர் ஹெராஸுங்கிறவர் தான் சொன்னார், இது வந்து இந்த ஆரியர்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆரியர்களுக்கு முற்பட்ட நாகரிகம், எகிப்து நாகரிகத்தை விட முந்தைய நாகரிகம் சிந்தி சமவெளி நாகரிகம். ஆமா, அங்க இருக்கிற எழுத்துக்கள்லாம் தமிழ் எழுத்துக்கள்ங்கிறான். அதை சொன்னவன் கோவிந்தசாமி கந்தசாமி சொல்லல, ஆஸ்ட்ரோபார் போலாம் ஸ்வீடன் நாட்டு அறிஞர், அவங்களோட 3 பேர் சேர்ந்து கார்பன் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி அது தமிழ் தான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஃபாதர் ஹெராஸ் சொன்னது பூரா ரைட்டுன்ட்டாங்க. அங்க இருந்தவர்கள் நாம், அங்க இருந்த பசுவை தெய்வமா வணங்கியவர்கள் நாம். நம்ம ஆமா, தென்ன திராவிடர்கள் தான் பசுவை தெய்வமா வணங்கணும். ஆரியம் வந்து என்ன பண்ணா தெரியுமில்ல? யாகம் வளர்த்தாங்க. வெட்டி யாகம் வளர்த்து சாதாரண மாட்டை இல்லை, புதுசா கண்ணு போட்ட பசுமாட்டை கொல்லணும். கன்று ஈன்ற பசுமாட்டை கொல்லணும். அதை வந்து யாக குண்டத்தில் போட்டு அதை வந்து அவிர்பாகமா பண்ணி நீங்க எல்லாம் சாப்பிடணும். மாடு தின்னவன் பார்ப்பான், திங்காதவன் திராவிடனா இருப்பான். இன்னைக்கு கதை மாறி போச்சு. அவன் வந்து பசுவை தடுக்கிறதுக்கு மாட்டை கும்பிடுற இது சமுதாயமா இருக்கிறதுனால இது வந்து சத்தியமா ஆரியர்களா இருக்க முடியாதுங்கிறது தான் உலகம் இது. அதனாலதான் வந்து கைலாய மலையில போய் சிவனை வச்சுட்டாங்க. பின்னாடி வந்த வைணவ மதம் என்ன பண்ணுச்சு? உலகத்திலேயே உயரமான இடத்துல வந்து சிவபெருமானை உட்காந்துட்டாரு. வேதங்களில் சொல்லப்படாத கடவுள் இருக்காரு, அங்க உட்காந்துருக்காரு. நம்ம முட்டுறதா, நம்ம கடவுளை பிடிச்சிக்குவோம். கடல்ல போய் உட்காந்துக்கிட்டாங்க. பெரிய உலகத்திலேயே பெரிய கடல் பெருமாள். சிவபெருமான் ஊர்த்துவத்தானும் ஆடிக்கிட்டு எந்நேரமா மூமெண்ட்ல இருக்காரு, டான்ஸ் ஆடுறாரு. அப்ப நான் படுத்தே இருப்பேன். படுத்துக்கிட்டார். சிவபெருமான் கழுத்துல வந்து பாம்பு மாலையா இருக்குது, கழுத்துல மாலையா போட்டிருக்கேன். நான் பாம்பு கிட்ட படுத்தே கிடப்பேன். பாம்பு படுக்கொட்டி, நீ பட்டையை இப்படி போடுற, நான் நாமத்தை இப்படி போடுறேன். போட்டி அதனால சிவபெருமானை பார்த்து வந்தது தான். இன்னைக்கு அந்த சேனலுக்கு நான் நன்றி சொல்லணும், ராமாயணம் போடுறாங்க. சிவபெருமான் தான் முழுக்க அதை நடத்துற மாதிரி காட்டுறாங்க. பெருமாள் வந்து என்னைக்கு சிவபெருமானுக்கு அடிமை. ராமேஸ்வரன்னா என்ன அர்த்தம்? ராமனால் வணங்கப்பட்ட ஈஸ்வரன், ராமேஸ்வரம். ஆகவே வைணவம் பின்னாடி வந்து, ஆனா இது விமர்சனமா இருக்கு. அதைத்தான் திருமாவளவன் சொல்றாரு. முருகனுக்கு திருமாவளவனுக்கு நான் திருப்பி சொல்றது ஞாபகப்படுத்த, வேதங்களால் சொல்லப்படாதவர்கள் சிவபெருமானும் முருகனும் இருவரும் 2 பேருமே வேதங்களில் கிடையாது. ருத்ரன்கிற பேர் ஒரு வேளை சிவனாக இருக்கலாம் அப்படிங்களா? அப்படித்தான் போடுறான். ஒரு வேளை சிவனாக இருக்கலாம். சிவங்கிற பேரே கிடையாது, முருகங்கிற பேரே கிடையாது. அதனாலதான் இவங்க வந்து இவங்க இந்த மாநாடு முருக பக்தர் இந்த கூட்டம் வந்து என்ன போச்சுன்னா, இவங்களுக்கு தேவையில்லைன்னா ராமனையும் கை விட்டுருவாங்கிறதுக்கு இது ப்ரூஃப். ராமனால லாபம் இல்லை, ராமனை தூக்கி எறிஞ்சுட்டாங்க.
ராமாயணத்தில் பெரிய தூக்கி எறிஞ்சுட்டாங்க, கந்த சஷ்டி கவலத்தை. எங்கே ஒரு கேள்வி கேட்குறேங்க, அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தாய்மொழி குஜராத்தி. எங்கேயாவது உங்க குஜராத்தி பேசி கேட்டிருக்கீங்களா? கிடையாது கிடையாது. பிரயோஜனம் இல்லை, தாய்மொழி தூக்கி போட்டுருவாங்க. பொண்டாட்டி பிரயோஜனம், பொண்டாட்டி தூக்கி எறிஞ்சிருவாங்க. முருகன் கை கொடுப்பாரா? முருகன் கை கொடுப்பாருங்கிறதுக்கு அதுலேயும் பாருங்க எங்க வைக்கிறாங்க, திருப்பரங்குன்றது. ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் தான் மேல் ஜாதிக்கார பெண்ணான தெய்வானையை அவன் முருகன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அதனால் அங்க நீ முருகனை கும்பிடுறதா இருந்தால் எங்க வைக்கணும்னா பழமுதிர் சோலையில் வைக்கணும். அதே மதுரையில் இருந்தால் இந்த பக்கம் இந்த 10வது கிலோமீட்டர் பழமுதிர் சோலை இருக்கு. 3 இது படை வீடு அங்கே தான் இருக்குது. பழனி இப்போ வந்து திண்டுக்கலுக்கு போயிடுச்சு. திருப்பரங்குன்றம் இந்த எண்டு, மதுரையினுடைய இந்த எண்டு, மதுரையுடைய அந்த எண்டில் வந்து பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலையில் தான் முருகன் முழுசா காட்சி கொடுக்குறான். கள்ளம் இல்லாமல் வரும் அடியவருக்கு காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தம்ம மயில் விளையாடும் பழமுதிர் சோலை. அங்கே தான் நீங்கள் எல்லாத்தோட இது பண்ணுனாக்க நீங்கள் அங்கே போய் பண்ணுங்க. அங்கே வள்ளிங்கிற ஒரு பட்டியலத்து பெண் அங்கே உட்கார்ந்துருக்கா. போக மாட்டேன். முருகனை சனாதன கடவுளா மாற்ற பார்க்குறேன். திருமா சொன்னதா சரி இல்லையா? திருமாவள உலகமே சொல்கிறோம். இனி ஆக இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார வந்தீங்கன்னா பெரியார் அண்ணா முருகன் இப்போ சிவனை சொல்லாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு அவங்க இந்த மாநாடு உதாரணம். பெரியார் அண்ணா படத்தை போட்டு கேவலப்படுத்துனாங்க. நாங்கள் காட்டி ஆகணும், வேற வழி இல்லை. திட்டத்துக்காவது காட்டி ஆகணும். அவங்க படம் இல்லாமல் நடத்த முடியாது. நீ என்னதான் சங்கி வேஷம் போட்டு நான் பெரியார் அண்ணா இல்லாமல் உன்னால கூட ஒன்றும் மாநாடு நடத்த முடியாது. சரண்டர் ஆகிருக்கிறேன், திராவிட மண்ணில் சரண்டர் ஆகிருக்கிறேன். அதுதான் அந்த மாநாட்டில் நமக்கு தெரிஞ்ச விஷயம். சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து பகிரப்பட்டது. கோவில் பூசாரிகள் வந்து சினிமா பாடல்களுக்கு பாட்டு போட்டு பயங்கரமாக குத்தாட்டம் போட்ட ஒரு ஆபாச வீடியோ பகிரப்படுது. நீங்கள் இதை பார்த்தீங்களா? சார் அதெல்லாம் அவங்க சொந்தத்தில் ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. அதெல்லாம் ஏன் சார் நம்ம எடுத்துக்கணும்? நான் கூட குளிக்கும் போது அவுத்து போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் வந்து உடனே எடுத்து போட்டு இது பண்ணலாம். இப்போ பர்சனலாக பண்ணுற விஷயத்தை நம்ம எப்படிங்க சார் போசாக பேச முடியும்? அதே தான் கேடி ராகவன் விஷயத்தில் அதே தான் நான் கேட்டேன். கேடி ராகவன் சந்தோஷமாக பெண்களோடு இருந்திருக்காரு. அவர் கொடுத்து வச்சவர், அதுக்கு அவர் அதிர்ஷ்டம். அதுக்கு நம்ம வைத்தறிச்சல் பட்டு என்ன பண்ணுறது? அதை போய் வீடியோ எடுத்து இந்த ஆள் விட்டான். நான் கேட்டேன், அந்த பெண்களை யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? கிடையாது. இல்லை, அப்புறம் என்னது? அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க வீடியோ. அதை போய் உள்ளே பூந்து திருட்டு வந்திருக்கீங்க, நீ ஒரு எவ்வளோ ஏன பிறவி அப்படின்னு கேட்டேன். அதுதான் கேள்வி. நான் சந்தோஷமாக இருக்கிறத என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட வச்சுக்கிட்டு நான் படமெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதை என் வீட்டை வந்து திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போய் இப்படி இருக்கான்னு சொன்னால் என்ன? இல்லை, அது ராகவனுக்கு பொருந்தும் சார். கோயில் பூசாரிகளுக்கு, கோயில் பூசாரியாக இருக்கிறது ஏன் சார் சொல்கிறீங்க? அங்கே இருக்கிற அந்த அர்ச்சகர், அந்த ஐயங்கார் ஐயரோ ஐயங்கார் அர்ச்சகராக வர மாட்டாங்க. அந்த ஐயர் ஜாலியாக இருந்திருக்காரு அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களோட. உங்களுக்கு என்ன போகுது? உங்களை எந்த வகையில் இது பாதிச்சது? கோயிலுக்குள்ளார ஆடினாரா? கோயிலுக்குள்ளார ஆடி இருந்தால் சொல்லுங்கள், தப்பு. அந்த ஒரு ஐயர் கற்ப கிரகத்திலேயே கற்பழிக்கிற வீடியோ எடுத்து விட்டானே, அது தப்பு. தேவநாதன் அது தப்பு. இப்போ பொதுமக்கள் வர்ற இடத்துல நீ ஜாலியாக ஹோட்டல் ரூமில் ஏதோ சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டாங்க. அது உன்னுடைய மன அரிப்பு, உனக்கு இருக்கிற எரிச்சல், அவன் ஜாலியாக இருக்கானுங்கிறத பார்த்து உனக்கு வந்து எரிச்சல். அதுக்கு என்ன பண்ணுறது? இதை வந்து நான் குற்றையாக குறைவையாக சொல்லவே மாட்டேன். அவங்க பார்ட்டி நடந்து ஜாலியாக இருந்துட்டு போகிறேன். உங்களுக்கு என்ன போகுது? வேணா அவங்ககிட்ட கேட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு கேட்டு வேணா போங்க. யாருக்கு இங்கே ஆசை இல்லை? உங்களுக்கு இல்லையா, எனக்கு இல்லையா? கிடைச்சா விட்டுருவோமா? எல்லாருமே வெளியில் வேஷம் போடுறவங்க தான். ஆம்பளையில் 2 பேர் தான், கிடைச்சவன் கிடைக்காதவன். கிடைச்சவன் வேலையை பார்த்துட்டு போயிடுறான், கிடைக்காதவன் உபதேசம் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.